வணக்கம். வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரில் குறைந்தளவாக 19 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். டொரண்டோவை பொறுத்தவரை குறைந்தளவாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸுடன் அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். லண்டனை பொறுத்தவரை குறைந்தளவாக 13 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் பதிவாகக்கூடும். ரியாத் நகரை பொறுத்தவரை குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 42 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வறண்ட வானிலையே காணக்கூடும். துபாயை பொறுத்தவரை குறைந்தளவாக 32 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். கொழும்பை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். சிங்கப்பூரை பொறுத்தவரை குறைந்தளவாக 28 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். சிட்னியை பொறுத்தவரை வறண்ட வானிலையுடன் குறைந்தளவாக 5 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 16 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும். இந்தியாவின் முக்கிய பகுதிகளின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தை பொறுத்தவரை குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். பெங்களூருவை பொறுத்தவரை குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். ஹைதராபாத்தை பொறுத்தவரை குறைந்தளவாக 24 அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மும்பையை பொறுத்தவரை குறைந்தளவாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸுடன் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. கொல்கத்தாவை பொறுத்தவரை மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். டெல்லியை பொறுத்தவரை மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் குறைந்தளவாக 19 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். இனி தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளின் வானிலை குறித்து காணலாம். சென்னையில் குறைந்தளவாக 28 அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். சேலமை பொறுத்தவரை குறைந்தளவாக 23 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை குறைந்தளவாக 29 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். கோவையை பொறுத்தவரை குறைந்தளவாக 24 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். மதுரையை பொறுத்தவரை குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். திருநெல்வேலியை பொறுத்தவரை குறைந்தளவாக 25 அதிகளவாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். நீலகிரியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 16 அதிகளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். வேலூரை பொறுத்தவரை மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியில் குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.